ஜார்க்கண்ட்லேருந்து ட்ரெயினில் 800 பேர் வராங்க, இளம் பெண்கள் வேலை பார்க்குறது. தமிழ்நாட்டுக்குள்ளே யாரும் பெண்கள் இல்லையா? ட்ரெயினை யார் தொடங்கி வைக்கிறதுன்னு பார்த்தா பிஜேபி அரசனுடைய பழங்குடியின நலத்துறை அமைச்சர் பச்சை கொடி காட்டி திறந்து வைக்கிறார். தமிழ்நாட்டுக்குள்ள ஆள் எடுக்கக்கூடாது முடிவு பண்ணிட்டு அதற்கு அறிவிப்பு எழுதலாம். தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தங்கிட்டாங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஆக்கிரமிப்பு. தமிழ்நாடு தமிழர்களுக்கு மட்டுமே இல்லை அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இன்றைக்கி வட மாநிலத்தவரை கொண்டு வந்து இன்றைக்கி எல்லாரும் இடம்பெயர்த்துறாங்க அப்படின்றீங்க. அதனால என்ன லாபம் அவர்களுக்கு? தமிழருக்கு உரிமையாக இருக்கக்கூடிய ஒரே தாகம் இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும்தான். உலகத்தில் எங்கே தமிழர்கள் அடிபட்டாலும் உதைப்பட்டாலும் ஒரு ஃப்ளைட் அனுப்பி வாங்க தமிழ்நாட்டுக்கு உரிமையாக நீங்கள் எதை வச்சுக்க போடுறோம்? தமிழருடைய ஒரே தாகம் இதுதான். இந்த நிலத்தில் உங்களை அடித்து விரட்டுறான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த ஊருக்கு போவீங்க? பாலஸ்தீனத்தை தான் இன்னைக்கு ஒரு போர் நடக்குது, நம்ம எல்லாருமே பதட்டமாக பார்க்குறோம். அந்த பாலஸ்தீனத்தினுடைய தாயகத்தை யூதர்கள் சிறுக சிறுக குடியேறி நாடுன்னு தான். இந்திக்காரனை பிஜேபி கூப்பிட்டா வராங்க. இப்போ என்னன்னா கிட்டத்தட்ட வடநாட்டவர்கள் சங்கி மயமாக இருக்கிறாங்க. இந்திக்காரில் குடியமர்த்தி காஷ்மீரிகளை சிறுபான்மையாக்கணுமோ அதுபோல் தமிழ்நாட்டில் தமிழர்களை சிறுபான்மையாக்க வேண்டும். அப்படி ஆக்கினா மட்டும்தான் பிஜேபி காங்கிரஸ் போட்ட கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள ஓட்டு வரும். தமிழர் என்ற சிந்தனையை மட்டுப்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ளேயே இந்திக்கு ஆதரவாக இந்தியர்களுக்கு ஆதரவான குரலை கொண்டு வர முடியும். உத்தரப்பிரதேசத்தில் பாலம் கட்டுவதற்கோ கல்லூரி கட்டுவதற்கோ காசு கிடையாது. தமிழ்நாட்டில் கொள்ளடிச்சா தான் முடியும். அப்போ நமக்கு ஒரு கொள்ளக்காரன் லீடராக வர முடியும். அது இவன் தான் கரெக்டுன்னு நினைக்கிறாங்க. மோடியும் அமித்ஷாவும் இருக்காங்கன்னா சரியான கொள்ளக்காரங்க. உத்தரப்பிரதேசத்துலேயும் பீகாரில் மருத்துவக் கல்லூரி கட்ட முடியலன்றதுனால அவனை கொண்டு வந்து இங்கே படிக்க வைக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் பயன்பெறுவதற்கான ஒரு களமாக தமிழ்நாட்டை மாற்றுறாங்க. இளகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு எழுத்தாளர் அருணபாரதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது, கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து வட மாநிலத்தவர்கள் தமிழகத்திற்கு வேலைக்கு வரக்கூடாது, தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு தொடர்ச்சியாக எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு வரீங்க. என்ன காரணம்? அவங்க வர்றதுனால இங்கே என்ன தமிழர்களுக்கு பாதிக்கப்பட போகிறாங்க? அவங்களும் மனுஷங்க தானே. தமிழ்நாடு என்பது தமிழருடைய தாயகம். தமிழ்நாடு மாரி நமக்கு இந்தியாவில் பல்வேறு இனங்களுக்கும் தாயகம் இருக்குது. எல்லாம் இப்போ இந்திக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உத்தரப்பிரதேசம் இருக்குது, பீகார் இருக்குது, ஹரியானா இருக்குது, பல்வேறு மாநிலங்கள் இருக்குது. அப்போ மலையாளிகளுக்கு கேரளா இருக்குது, தெலுங்கர்களுக்கு ஆந்திரா இருக்குது. இந்த மாதிரி எல்லா இனத்தவருக்கும் ஒரு தாயகம் இருக்குது. அந்த தாயகத்துக்குள்ளே அவர் வாழணும் என்பதற்காகத்தான் மொழி வழியில் இன வழியில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு 1956 நவம்பர் 1ஆம் தேதி இதெல்லாம் பிரிக்கப்பட்டு ஒரு சட்டம் இயற்றப்பட்டு அரசு நிர்வாகம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இதற்குள்ளே அந்தந்த மாநிலத்தவர் அவரவர் மாநிலத்தில் ஒரு வேலைவாய்ப்பு, கல்வி இதெல்லாம் முன்னுரிமை பெறணும் என்பதுதான் நம்முடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. இதில் என்ன நடைமுறையில் சிக்கல் அப்படின்னா, வேறு இனங்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இன ஆதிக்க அரசு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தனக்கு கீழ்ப்பட்ட இனங்களுடைய தாயகத்தை அபகரிப்பதை ஒரு பொதுவான வேலை திட்டமாக வச்சுருக்கிறாங்க. பொதுவான உலகப்போக்கு. ஒரு பெரிய இனம் இருக்குது அப்படின்னா தனக்கு கீழ்ப்பட்ட ஒரு இனத்தினுடைய தாயகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அபகரிப்புது. இப்போ பாலஸ்தீனத்தை இன்றைக்கி ஒரு போர் நடக்குது, நம்ம எல்லாருமே பதட்டமாக பார்க்குறோம். அந்த பாலஸ்தீனத்தினுடைய தாயகத்தை யூதர்கள் சிறுக சிறுக குடியேறி அந்த தெருவை, அந்த வீட்டை அங்கங்கன்னு வாங்கி, நான் வாங்கின வீடெல்லாம் இருக்கக்கூடிய தெரு எங்கள் நாடுன்ட்டான். இன்றைக்கி பார்த்தோம்னா இஸ்ரேல் பாலஸ்தீனம் 2 நாடு இருக்காங்க. இஸ்ரேல் என்ற நாடே இல்லாத ஒரு நாட்டை அவர்கள் குடியேறி உருவாக்கி இன்றைக்கி ஒரு போர் நடத்தி பாலஸ்தீனம் இடப்படுகொலை செஞ்சிட்ருக்கான். அதுபோல் இங்கே சிங்களர்களை பார்த்தோம்னா தமிழீழ பகுதியில் போய்ட்டு நேரடியாக சிங்களரில் கொண்டு போய் குடியமர்த்தி, இப்போ தெற்கில் இருக்கக்கூடிய சிங்களரை கொண்டு போய் வடக்கில் போய் குடியமர்த்தி அவங்களுக்கு தமிழருடைய நிலங்களை எல்லாம் வழங்கி அவங்கள விவசாயம் செய்ய வைத்து அவங்கள மண்ணின் மக்களாக மாற்றி தமிழர் பகுதியான திரிகோணமலையில் சிங்கள எம்பி ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உருவாக்கிட்டாங்க. ஏன்னா குடியேற்றம், இப்படியான குடியேற்றங்களை ஐநா சபை உட்பட பலரும் கண்டிச்சிருக்காங்க, தடை செஞ்சுருக்காங்க. இப்போ பாலஸ்தீன பிரச்சனையிலையும் சரி, சிங்கள தமிழர் பிரச்சனையிலும் சரி, இந்த மாதிரியான திட்டமிட்ட குடியேற்றங்களை கண்டித்து ஐநா சபையே பல முறை தீர்மானம் ஏற்றிருக்கு. ஏன்னா ஐநா சபை என்பது இனம், மொழி என்பது இயற்கையானது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய தாயகம், வரலாறு, பண்பாடெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த இனம் என்பது இயல்பான ஒரு மனிதகுல அழகு தான். இது ஜாதியோ மதமோ இப்படி மனிதர்களால் வேற்றுமை பார்க்க உருவாக்கப்பட்டதோ அதுபோல் உருவாக்கப்பட்டது கிடையாது. மொழியோ இனமோ இயற்கையாக உருவாக்கி, இப்போ தமிழ் இனத்தை உருவாக்குனது யாருன்னு சொல்ல முடியாது. இயல்பாக நாம் அந்த மொழி பேசுகிறோம், இயல்பாக அது ஒரு இனமாக கட்டமைக்கணும். அதுபோல் எல்லா இனங்களும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இனங்களும் சரி, மொழிகளும் சரி, இவர் தான் உருவாக்கணும்னு சொல்ல முடியாது. அது இயல்பாக அந்தந்த மண்ணில் இருக்கக்கூடியவர்கள் இயல்பை எப்படி மரம் செடி குடலையாக இருக்குது, பெரிய அருவி இருக்குது, ஆறு இருக்குது, இதெல்லாம் யார் உருவாக்கணும்னு யாருக்கு தெரியும்? அது எப்படி இயற்கையாக அரசியலுக்காக இன்னைக்கு அதெல்லாம் இயல்பாக இருக்குது இல்லை. இப்போ அந்த இயல்பாக இருக்கக்கூடிய இனத்தை தான் அங்கீகரித்து இவங்க மொழி வழி தாயகம்னு சொல்கிறாங்க. மொழி வழி தாயகம் 56 உருவாக்குறது எதுக்கு? இப்போ பல நாடுகள் அப்படி தானே இருக்குது.
உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள் இன வழி தாயகமாக இருந்த நாடுகள் தான். அந்த இனத்துக்கென்று ஒரு அரசு தான் அங்கே இருக்குது, எல்லா நாடுகள்லையும் இருக்குது. சில இடங்களில் மட்டும் இந்தியா போன்ற இடங்களில் தான் பல இனங்களுக்கென்று ஒரே அரசு இருக்குது. இந்தியாவில் ஒரு 30-40 இனம் இருக்குன்னா எல்லாரையும் வெள்ளைக்காரன் வந்து ஒருங்கிணைத்து இந்தியான்ற நாட்டை உருவாக்கியதுனால எல்லாரையும் ஒன்றா சேர்த்து இந்தியான்னு ஒரு நாட்டை ஆக்கி எல்லாத்தையும் காலி பண்ணி நம்முடைய உரிமையெல்லாம் பறித்து இந்திக்காரன்ட்ட கொடுத்தான். இப்போ அதுபோல் அங்கே தமிழீழத்தில் பார்த்தோம்னா தமிழருடைய உரிமைகளை பறித்து தாயகத்தை பற்றி சிங்களர்கிட்ட கொடுத்துட்டான். அவங்க உரிமைக்கு போராடுறாங்க. இல்லை அது மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்துட்டு தமிழருடைய உரிமையை பறித்து இன்றைக்கி வடநாட்டவர்கிட்ட கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறீங்களா? அதுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னென்னா வெறும் நாம் என்னென்னா வந்து இடத்த வந்து ஒரு இடம்னு பார்க்க, ஒரு நிலமாக பார்க்குறோம். நிலம் என்பது அடிப்படையில் ஒரு தாயகம். ஒரு இடம், ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளாதார கண்ணோட்டத்தில் ஒரு ஏக்கர் இவ்வளோதெல்லாம் போகும் அப்படின்றது தான் நம்மளுடைய மைண்ட் செட்டாக இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு தாயகம், ஒரு தாய் நாட்டோடு ஒரு வரலாற்றோடு இணைக்கப்பட்ட ஒரு பகுதி. ஒரு ஏக்கர் நிலத்தை ஒரு மார்வாடி வாங்குறாரு அப்படின்னா அது ஏதோ ஒரு ஏக்கர் நிலத்தை அவர் வாங்கிட்டாருன்ற ஒரு பொருளாதார நடவடிக்கையாக மட்டும் நம்ம பார்க்குறோம். அது கிடையாது. ஒரு இந்திக்காரர் அந்த தாயகத்தில் ஒரு ஏக்கரை வாங்கி ஆக்கிரமிச்சிருக்காரு அர்த்தம். அதுதான் இயல்பு. இப்போ அதில் வந்து ஒரு வரைமுறை இருக்கணும். நமக்கு வந்து ஒன்றுமே கிடையாது. இப்போ உலகத்தில் எல்லா நாடுகள்லையுமே பார்த்தோம்னா வெளியார் இருக்கிறதுலாம் இருக்குது. எல்லா நாடுலையும் 100க்கு 100 ஒரே இனத்தினை வாங்கக்கூடிய நாடு உலகத்தில் யாருமே கிடையாது. நாம் அதெல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறோம். 90 விழுக்காடு அந்த மண்ணின் மக்கள் இருக்கணும். ஒரு 10 விழுக்காட்டுக்கு அயலாறு இருக்கலாம், வரலாம், போகலாம், தங்கலாம், சுற்றுலாவுக்கு வரலாம், படிக்கிறதுக்கு வரலாம், நம்ம பண்பாட்டை நம்ம கோயில்களை பார்க்க வரலாம். அதெல்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. வரலாம், சுற்றுலாவுக்கு வரைய அதெல்லாம் யாரும் தடை செய்யலை. ஒரு அனுமதிக்கப்பட்ட அளவில் அவங்க இருக்கலாம். இல்லை தமிழர்களும் இன்னைக்கு அங்கே போய் இன்னைக்கு பழப்புக்காக இடம்பெயர்ந்து எல்லா மாநிலங்களும் இருக்குது. அப்போ நாம் என்னன்னா இந்த மாதிரியான ஒரு இடப்பெயர்வுக்கான ஒரு ஒரு வரைமுறையாவது இங்கே இருக்குதான்னு பார்க்குறோம். அப்படி எதுவுமே இல்லை. தமிழர்கள் போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, எல்லாமே திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. தமிழர்கள் இது போல் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே 1 கோடி இந்திக்காரங்க வந்திருக்காங்க அப்படின்னா இது போல் தமிழர்கள் எங்கே போய் ஆக்கிரமிச்சிருக்காங்க? எந்த அதுக்கும் கேட்குறாங்களா? ஆதாரம் இருக்காங்க. வெறும் 30 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கி அவங்க தான் கட்டிட தொழில் செய்கிறாங்க. இன்றைக்கி சின்ன சின்ன வேலைகள் செய்கிறதுக்குலாம் அவங்க தான் மொத்தமாக ஆட்கள் வர்றாங்கன்றாங்க. வெறும் 30 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஏன் இதை பெருசாக வந்து இன்றைக்கி தமிழ் தேசிய பேருக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க? அவங்க கொடியேறிட்டாங்க, வாக்காளர் அட்டை வாங்கிட்டாங்க, இப்படியே ஏன் சொல்கிறாங்க? இந்த எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவுக்கு வருவோம். என்னன்னா தமிழ்நாடு அரசு 2023 ஜூலை மாதம் தமிழ்நாடு அரசுடைய புள்ளி விவரப்படி அவங்க சொல்கிறதுனா 67 லட்சம் பேர், 67.74 லட்சம் பேர் புலம்பெயர்ந்த தொழிலாளிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறதா தமிழ்நாடு அரசே சொல்லுது. இதற்கு முன்னால் இந்திய அரசுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2001லேருந்து 2011 வரைக்குமான 10 ஆண்டு கணக்கெடுப்பை வெளியிட்டாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 10 ஆண்டுகளில் கூடிய மக்கள் தொகை 2001 தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை எவ்வளோ? 6 கோடியை சில்லற. 2011 வந்து 7,21,00,000 பேர். இப்போ இதுக்கு இந்த 10 வருஷத்தில் கூடின தொகை இருக்கும்ல, அந்த 10 வருஷத்தில் கூடின தொகைன்னு தமிழ்நாடு அரசு இந்திய அரசு சென்சஸ் சொன்ன தொகை என்பது 97 லட்சம் பேர். 97 லட்சம் பேர் 2011 கணக்கெடுப்பை பற்றி சொல்கிறேன். 10 வருஷத்தில் கூடினவங்க 97 லட்சம் பேர். அப்போ 97 லட்சம் பேர் என்னன்னா 97 லட்சம் குழந்தைகள் இந்த 10 ஆண்டுகளில் பிறந்திருக்கணும், அவ்வளோதானே? ஆனால் குழந்தை பிறப்பகுதியாக நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கூடினது பார்த்தா 53 லட்சம் பேர் தான். 53 லட்சம் புதிய குழந்தைகள் தான் பிறந்திருக்கு. மாநில அரசுடைய புள்ளி விவரம் சொல்லுது, சுகாதாரத்துறை சொல்லுது. அப்போ மீதி 44 லட்சம் பேர் எங்கேருந்து வந்தாங்க நாங்கள் கேட்குறோம். அவங்கள இடம்பெயர்ந்து வேலை தேடி வந்து வெளிநாட்டிலேருந்து தமிழர்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா கூட 44 லட்சம் பேர் எப்படி வந்தாங்க? அப்போ இந்த 44 லட்சம் பேர் தான் வெளியாராக இருக்கலாம். ஏன் அவங்க வெளியாராக இருக்கலாம்னு சொல்கிறோம் அப்படின்னா அவர்கள் வந்திருக்கக்கூடிய மாவட்டங்களை மட்டும் கணக்கெடுக்கிறோம். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கோயம்புத்தூர், திருப்பூர், இது போன்ற மாவட்டங்கள். இதெல்லாம் தொழில் வளர்ச்சி நிறைந்த பெரிய தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த வளர்ச்சி விகிதம். இப்போ 91லேருந்து 2001 வரைக்குமான ஒரு வளர்ச்சி விகிதம் இருக்குல்ல. இப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்தை எடுத்துருக்கோம் அப்படின்னா 19 விழுக்காடு தான் அந்த பகுதியில், ஒரு 20% தான் வளர்ந்துருக்காங்க 91லேருந்து 2001 வரைக்கும். ஆனால் 2001லேருந்து 2011 காலகட்டத்தில் 38 விழுக்காடு வளர்ந்துருக்குறாங்க அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வளர்ச்சி விகிதம். அப்போ எப்படி டபுள் ஆச்சு இது அப்படின்னா வெளியிலேருந்து அவ்வளோ பேர் உள்ளே வந்திருக்கிறாங்க. அப்போ வந்து இவர்களாம் வெளியிலேருந்து வந்திருக்கவங்க நாங்கள் சொல்லலை, டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்கிறோம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு ஆங்கில நாளேடு, வடவர் ஆக்கிரமிப்பு எல்லாத்தையும் ஆதரிக்கக்கூடியவர்கள். அவங்க வெளியிட்ட புள்ளி விவரம் அவங்களே சொல்கிறாங்க இவ்வளோ பேர் வெளியிலேருந்து வந்ததுனால தான் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை இப்படிலாம் வளர்ந்துருக்கு. இப்படிலாம் வளர்ந்ததுனால தான் இந்தந்த தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இந்த வளர்ச்சி இருக்குது. இது வந்து இந்த 44 லட்சம் பேர்னு நான் சொல்கிறது வந்து 2011 கணக்கு. 2021க்கு இன்னும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வெளியிடலை. இன்னும் ஒரு வேளை வெளியிட்டாங்க அப்படின்னா அதே போக்கு 44 லட்சம் பேர் அப்படின்றது டபுள் ஆச்சுன்னா 88 லட்சம் பேர். இது தமிழ்நாடு அரசு என்னென்னா 67 லட்சம் பேர்னு சொல்லிட்டான்.
கிட்டத்தட்ட 1 கோடி பேர். இதுதான் நாம் சொல்கிற புள்ளி. இல்லை அப்படியே பார்த்தாலும் அவங்க வந்து இன்னைக்கு அங்கே பிழைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அவங்களுடைய மாநிலத்தில். தமிழ்நாடு இன்னைக்கு எல்லா வளமும் இருக்குது, இன்னைக்கு வந்து பிழைக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்குது, எங்களுக்கு நல்ல ஒரு நாடாகவும் இருக்குது அப்படின்னு தானே அவங்க விரும்பி பொழப்பு பார்க்க வர்றாங்க. அதில் என்ன தவறு இருக்குது? அவங்க பார்த்துட்டு போட்டுமே. அதான் இப்போ வந்து வெளியிலேருந்து வேலைக்கு வராங்க அப்படின்னா அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தங்கிட்டாங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஆக்கிரமிப்பு. இது ஏன் வந்து தமிழ்நாட்டை நோக்கி வராங்க அப்படின்னா இந்திய அரசு போங்கன்னு ஊக்குவிக்குது. இப்போ ஓசூரில் வந்து டாட்டா தொழிற்சாலை வரான், அந்த ஐஃபோன் தொழிற்சாலையை ஓசூரில் வன்னியபுரம் என்ற பகுதியில் கொண்டு வராங்க. டாட்டா தொழிற்சாலை 60,000 பேருக்கு வேலைன்றான். 60,000 பேர் யாருன்னா 12வது கீழே தான் படிச்சிருக்கணுன்றான். தமிழ்நாட்டுக்குள்ளே 12வது கீழே படித்த இளம் பெண்கள் தேடி கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். குறைந்தபட்ச டிகிரி படித்தவங்க தான் அதிகம். நீங்கள் அந்த இயல்பான போக்கில் வீட்டில் ஒரு டிகிரியாவது முடிக்கணுன்றது தான் நம்ம வீட்டில் பெண்களை வளர்க்குறோம். 60,000 பேர் கேட்குறான்ல 12வது மட்டும் படித்தவங்கன்னு, யாரை கேட்குறான்? தமிழ்நாட்டுக்குள்ள ஆள் எடுக்கக்கூடாது முடிவு பண்ணிட்டு அதற்கு அறிவிப்பு எழுதலாம். அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஜார்க்கண்ட்லேருந்து ட்ரெயினில் 800 பேர் வராங்க இளம் பெண்கள் வேலை பார்க்குறதுக்கு வந்து இறங்குனாங்க. 869 பேர் ஓசூரில் வந்து இறங்குறாங்க. அப்போ 800 பேர் நீங்கள் அங்கேருந்து கூப்பிட்டு வரீங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே யாரும் பெண்கள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போராட்டம் பண்ணோம். சரி, இந்த ட்ரெயினை யார் தொடங்கி வைக்கிறதுன்னு பார்த்தா பிஜேபி அரசுடைய ஒன்றிய அரசனுடைய பழங்குடியின நலத்துறை அமைச்சர் திறந்து வைக்கிறார். பச்சை கொடி காட்டி திறந்து வைக்கிறார், போங்கன்னு அனுப்பிடுறாரு. அப்போ இந்த அரசு என்ன பண்ணுது, பிஜேபி அரசு என்ன பண்ணுது, வட மாநில மக்கள் இந்திக்காரர்கள் தமிழ்நாட்டுக்கு போங்க ஊக்குவிச்சுட்டே இருக்கிறாங்க. புதிய புதிய தொடர் ஒண்டி தமிழ்நாட்டுக்கு விட்டுட்டே இருக்கிறாங்க. ஏன் விடுறாங்க? வடநாட்டுலேருந்து தமிழ்நாட்டுக்கு போங்க. அடுத்தது ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் பிஜேபி தான் கொண்டு வரான். எதற்காக கொண்டு வரான்? தமிழ்நாட்டில் பெரும்பான்மை மக்கள் அரிசி உணவு சாப்பிட்றாங்க. அந்த அரிசியை வந்து கோதுமையாக மாற்றிட்டு வடநாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு ரேஷன் கடை வழியாக, ஏன்னா அவங்க ஊரில் ரேஷன் கடை கிடையாது, அவங்க ஊரில் பொது விநியோக திட்டம்லாம் கிட்டத்தட்ட சீர்குலைஞ்சு போயிருக்கு இந்திய மாநிலங்களில். அப்போ எங்கே சிறப்பாக இருக்குது அந்த திட்டம்? தமிழ்நாட்டில். அப்போ இதில் போனான்னா நம்ம இந்திக்காரங்களுக்கு அங்கேயே நம்ம வந்து நேரடியாக வந்து அவங்களுக்கு சாப்பாடு வரைக்கும் போட்டுடலாம். அப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு போங்கன்றான். அந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தினுடைய நோக்கம் வேறு என்ன இருக்குது அதில்? இல்லை, எத்தனையோ மாநிலங்கள் இருக்குது இன்றைக்கி. ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் குறிப்பாக அனுப்பி வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, நோக்கம் என்ன இருக்குன்றது? இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பெரிய தேசிய இனம் அவங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்களை அல்ல அவங்களுக்கு சிறுபான்மைன்னு நினைக்கக்கூடியவங்களை அழிக்கணும்னு திட்டமிடும்போது அதில் முதன்மையாக இந்தியாவில் வர்றது யாருன்னா நாம தான். இந்திய அரசு என்பது அடிப்படையில் ஒரு ஆரிய இனச்சார்புள்ள அரசு. இந்திய அரசு இந்திக்காரர்களுக்கான ஒரு வடவர்களுக்கான ஒரு அரசு. அதில் என்னன்னா முதல் திரட்டு இந்தியாவுக்குள்ளே இந்திய துணை கொண்டத்துக்குள்ளே பார்த்தா தமிழர்கள், 2வது இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய காஷ்மீரிகள், 3வது வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பழங்குடியின மக்கள். இவங்கள தான் திரட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ அதனால தான் என்ன பண்ணுறோம், ஒவ்வொருத்தராக காலி பண்ணிட்டு வரான். இப்போ காஷ்மீரில் வந்து 370 என்பதுக்கு பிஜேபி எதற்காக நீக்கிட்டான்ல 370. ஏன் நீக்கிறான்? அது இருப்பதனால வெளி மாநிலத்தவர் காஷ்மீரில் குடியேற முடியல, அதனால தான் நீக்கிறான். அப்போ என்ன பண்ணுறான், வெளி மாநிலத்தவர் காஷ்மீரில் குடியமர்த்தி அந்த தாயகத்தை அழிக்கணும். அது வந்து காஷ்மீர்களுக்கு மட்டும் இருக்கக்கூடாது, இந்தியாவில் இருக்கிற யார் வேணாலும் போய் அழிக்கணும். அதான் அதுக்காக கொண்டு வரான். 2வது வடகிழக்கு மாநிலங்களில் பெரிய அளவில் பிஜேபியினுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. வடகிழக்கு மாநிலம் அங்கெல்லாம் இந்திக்காரில் குடியமர்த்திட்டான். இப்போ திரிபுராவில் பார்த்தோம்னா மண்ணின் மக்களாக இருக்கக்கூடிய திரிபுரி மொழி பேசக்கூடியவங்க 22 விழுக்காடு. அவன் சொந்த மாநிலத்தில் அவன் 22 விழுக்காடு. 78% இருக்கக்கூடியவங்க யாருன்னா வங்காளமும் இந்தியும் பேசக்கூடியவர்கள். திரிபுராவில் மாணிக் சர்க்கார்னு ஒருத்தர் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் ரொம்ப முதலமைச்சராக இருந்தார், சைக்கிளில் போவார்லாம் பேசுவாங்க. எந்த ஊருக்காரரு? வங்காளி. ஒரு வங்காளியாக இருக்கக்கூடிய மாணிக் சர்க்கார் திரிபுரான்ற பழங்குடியின மாநிலத்துக்கு முதலமைச்சராக முடியுது எப்படி? ஏன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய திரிபுரா இனத்தை சார்ந்த திரிபுரி இனத்தை சார்ந்தவர்களை சிறுபான்மையாக்கிட்டீங்க, இந்திக்காரர்களையும் வங்காளியிலையும் குடியமர்த்தி. அப்போ இந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வராதா? ஏன் இதற்காகத்தான் அவங்க யோசிக்கிறாங்க. இதே போல் தமிழ்நாட்டுக்குள்ளே ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் அதுன்னு ஏதாவது ஒரு வகையில் இந்திய அரசுக்கு எதிர்ப்பாகவே இருக்கிறோம். காங்கிரஸ் ஆட்சியிலையும் சரி பிஜேபி ஆட்சியிலையும் எதிர்ப்பாகவே இருக்கிறோம். அப்போ இந்த தமிழ்நாட்டை வந்து எப்படியாவது 1 கோடி பேர் 2 கோடி பேர் நம்ம ஆளுங்களை கொண்டு போய் குடியமர்த்திட்டோம்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே அவர்களை சிறுபான்மையாக்கி விடலாம். அவர்களுக்கு சமமான எண்ணிக்கையில் வந்து இது வந்து தமிழருக்கான தாயம் மட்டும் கிடையாது, பல இனத்தவர் இங்கே இருக்கிறோம். இந்த மாதிரி தெலுங்கர்கள் இருக்காங்க, மலையாளிகள் இருக்காங்க, இந்திக்காரர் இருக்கிறான், எல்லாரும் இருக்கக்கூடிய இடம். இது ஒரு பொதுவான இடம், இது வந்து தமிழருக்கான தாயகம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்வதற்காகத்தான் இவ்வளோ பேர் கொண்டு வரோம். தமிழ்நாடு வந்து தமிழர்களுக்கு மட்டுமே இல்லை அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இன்றைக்கி வட மாநிலத்தவரை கொண்டு வந்து இன்றைக்கி எல்லாரும் இடம்பெயர்த்துறாங்க அப்படின்றீங்க. அதனால் என்ன லாபம் அவர்களுக்கு அப்படின்னு என்னன்னா இந்த தாயகமே பறிபோகுதுல்ல. தமிழருக்கு உரிமையாக இருக்கக்கூடிய ஒரே தாயகம் இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும்தான். இன்றைக்கி உலகத்தில் தமிழர்கள் எந்த மூலையில் எந்த நாட்டில் அடிபட்டாலும் முதல் வேலை என்ன, ஃப்ளைட் அனுப்பியோ கப்பல் அனுப்பியோ அவங்க தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு குடியமர்த்துங்க அப்படின்னு சொல்கிறோம். மலேசியாவில் தமிழர்கள் அடிபட்டால், சிங்கப்பூரில் அடிபட்டால், ஃபிஜி தீவில் அடிபட்டால், சவுத் ஆப்பிரிக்காவில் அடிபட்டால், இலங்கையில் அடிபட்டால், ஏதோ கர்நாடகத்தில் அடிபட்டால்
வடநாட்டில் அடிபட்டால், உலகத்தில் எங்கே தமிழர்கள் அடிபட்டாலும் உதைப்பட்டாலும் ஏதோ ஒரு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டாலும் அவர்களை ஒரு ஃப்ளைட் அனுப்பி வாங்க தமிழ்நாட்டுக்கு உரிமையாக இன்றைக்கி எதை வச்சு கூப்பிட்றோம்? இன்றைக்கி ஏன்னா தமிழருடைய ஒரே தாயகம் இதுதான். இங்கேருந்து பல இடங்களுக்கு போயிருக்கிறாங்க, அப்போ வாங்கன்னு கூப்பிட்றோம். இப்போ அப்படிப்பட்ட இந்த தாய் நிலம் இருக்குல்ல, இந்த நிலத்தை காலி பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த நிலத்தில் உங்களை அடித்து விரட்டுறான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த ஊருக்கு போவீங்க? சிங்கப்பூரில் குடியமருவீங்களா? இலங்கையில் குடியமருவீங்களா? எங்கே போவீங்க? அப்போ இந்த தாய் நிலத்தை பாதுகாக்கணும்ல. அப்போ இந்த தாய் நிலமும் இவனுக்கு இருக்கக்கூடாது என்பதுதான் இந்திய அரசனுடைய திட்டம். இவங்களுக்கு இது இருக்கக்கூடாது. இப்போ எப்படி காஷ்மீரில் வந்து இந்திக்காரில் குடியமர்த்தி காஷ்மீரிகளை சிறுபான்மையாக்கணுமோ, வடகிழக்கு மாநிலங்களில் அந்த இனங்களை சிறுபான்மையாக்கணுமோ, அதுபோல் தமிழ்நாட்டில் தமிழர்களை சிறுபான்மையாக்க வேண்டும். அப்படி ஆக்கினா மட்டும்தான் பிஜேபி காங்கிரஸ் போட்ட கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள ஓட்டு வரும். கட்சி ரீதியாக அரசியல் ரீதியாக அவங்க ஜெயிக்க முடியும். அது இல்லாமல் தமிழர் என்ற சிந்தனையை மட்டுப்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ளேயே இந்திக்கு ஆதரவாக இந்தியர்களுக்கு ஆதரவான குரலை கொண்டு வர முடியும். இப்போ இன்றைக்கி வந்து சிஏஏ சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, குடியுரிமை திருத்த சட்டம். இந்தியாவில் மிக கடுமையான போராட்டம் நடந்துச்சு அந்த சட்டத்தை எதிர்த்து. இஸ்லாமியரோடு சகோதரத்துவமாக இருப்போம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பல்வேறு அமைப்புகள் போராட்டம் பண்ணாங்க. எல்லாரும் இணைந்து நம்ம தமிழ் தேசிய பேருக்கும் பல்வேறு இடங்களில் இஸ்லாமியர்களோட சகோதரர்களாக நின்று அந்த போராட்டத்தில் பங்கெடுத்தோம். அந்த போராட்டத்தை ஆதரித்து அந்த போராட்டத்தை எதிர்த்தும் அந்த சிஏஏ சட்டத்தை ஆதரித்தும் தமிழ்நாட்டில் போராட்டம் நடந்துச்சு. எங்கே நடந்துச்சு? திருப்பூரில் நடந்துச்சு. இந்து முன்னணி நடத்தின அந்த போராட்டத்தில் 7000 பேர் பங்கெடுத்தாங்க. 5000 பேர் இந்திக்காரன். 5000 பேர் இந்திக்காரங்க அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி, என்னங்க எப்படி 7000 பேர் அந்த சட்டத்துக்கு, பிஜேபி கொண்டு வர ஒரு சட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு இந்து முன்னணி போராட்டத்தில் 5000 பேர் எப்படி கலந்துட்டாங்க, எப்படி தொழிலாளர்லாம் எப்படி வந்துட்டாங்க இதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இந்திக்காரனை பிஜேபி கூப்பிட்டா வராங்க, பிஜேபி வந்து கூப்பிட்டு வந்து பண்ணுறோம். அப்போ என்னென்னா கிட்டத்தட்ட வடநாட்டவர்கள் சங்கி மயமாக இருக்கிறாங்க. நீங்கள் யாரை வேணாலும் கூப்பிட்டுக்கிறது, தெருவில் போகிற இந்திக்காரன் யாரை வேணாலும் கூப்பிட்டு பாருங்கள். அவன் இப்போதைக்கு அயோத்திய ராமர் விஷயத்தை பேசிக்கிட்டு இருப்பான், இல்லைனா அவன் ஹிந்தி தான் தேசிய மொழின்னு பேசிகிட்டு இருப்பான், ஒரு பிஜேபி சார்பில் ஒன்றும் இருப்பான். ஏன்னா அவங்களுடைய தலைவர் போல் மோடியை வந்து கட்டமைச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து சிறப்பாக இருக்குது, அங்கே உள்ள மக்கள் வந்து சிறப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அங்கேருந்து சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வேலைக்காக இங்கே வரும்போது கூட அப்போ அந்த ஆட்சி மேலே வந்து அவங்களுக்கு வெறுப்பு தானே இருக்கணும். எப்படி பாஜக மேலே பாசமாக இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க? அதான் இப்போ நாம் வந்து என்ன நினைக்கிறோம்னா, மனிதர்களை வந்து இப்போ வடநாட்டில் இருந்து வராங்க அப்படின்னா அவங்கள வெறும் வந்து ஒரு வயிற்றால் ஆனவர்கள்னு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அவர்கள் மனத்தால் ஆனவர்கள். மிக முக்கியமாக அவர்கள் பொதுவாகவே மனிதர்கள். இப்போ வந்து நாம் 2 பேர் இருக்கிறோம், 2 பெரிய சண்டையை போட்டுக்கிறோம், பயங்கர சண்டை போட்டுக்கிறோம், அவமானப்படுத்திக்கிறோம், திட்டிக்கிறோம். சாப்பிடும்போது துப்பி சாப்பிட கொடுத்தனா நீங்கள் சாப்பிடுவீங்களா? பசி கொடுமையான 10 நாள் பசியில் இருக்கிறீங்க, சாப்பிடுவீங்களா? மாட்டோம்ல. இன்னும் 10 நாள் பசியில் இருந்தாலும் என்னடா துப்பி கொடுக்குறோம், தூக்கி மூஞ்சில் அடிப்போம்ல. வயிற்றை விட மனம்தான் தீர்மானிக்குது எல்லாத்தையுமே. உண்மைதானே அது? அப்போ அந்த மனத்தை வந்து எப்படி கட்டுப்படுத்துறது, எப்படி என்ன பண்ணுறதுன்றதை வச்சு தான் வடநாட்டில் என்ன பண்ணுறாங்க, மதம் மொழி இது சார்ந்த அரசியலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் மோடி. அவங்க பேசுகிறதெல்லாம் என்ன, ராமர் கோயில், இந்த பசுமாட்டு விஷயம், இதானே ஹிந்தி சமஸ்கிருதம், இதெல்லாம் பெருமிதமாக பேசி 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 அவனை ஒரு மயக்கத்திலே வச்சுருக்கிறாங்க. அந்த வேலையில்லா திண்டாட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை இந்த ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்துறதா இருக்கட்டும், இல்லை இந்த ரூபாய் நோட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், இதெல்லாம் அவனுக்கு பிரச்சனை வயிற்றில் அடித்தால் கூட அவனுடைய இந்திய அந்த சமஸ்கிருதம் இந்த வடநாட்டு மண்டலத்தை கொண்டு வரது, இதற்கான விஷயங்கள்லாம் யாரும் பெருமையாக பேசுகிறதுனா இவன் தான் பேசுகிறான். மோடி ஜிஎஸ்டி கொண்டு வராரு அப்படின்னு நாமளாம் வருத்தப்படுறோம், ஐயோ ஜிஎஸ்டியால் நமக்கு படிப்போகுதுன்னு. அவன் நினைக்கிறான் பீகார்காரன் உத்தரப்பிரதேசம்னா ஜிஎஸ்டி வழியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வரி பணத்தை கொள்ளடிச்சு கொண்டு வந்து நமக்கு கொட்டுறாருன்னு நினைக்கிறான். அவனுக்கு என்ன மனநிலை இருக்கும்? உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பாலம் கட்டுவதற்கோ கல்லூரி கட்டுவதற்கோ காசு கிடையாது. அப்போ அவன் காசு எங்கே வேணும்னு தேடுவாங்க, தமிழ்நாட்டில் கொள்ளடிச்சா தான் முடியும். அப்போ நமக்கு ஒரு கொள்ளைக்காரன் தான்டா லீடராக வர முடியும், அது இவன் தான் கரெக்டுன்னு நினைக்கிறாங்க அவங்க. இப்போ மோடியும் அமித்ஷாவும் இருக்காங்கன்னா சரியான கொள்ளைக்காரங்க. தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்கள் எங்கெல்லாம் நிதி இருக்கோ கொள்ளடிச்சு இப்போ வந்து நீட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கோம், நீட்டு வந்து தமிழ்நாட்டு உரிமையை பறிப்போகுது அப்படின்னு நாம் பேசிகிட்டு இருக்கோம், அக்கறைப்படுறோம், வருத்தப்படுறோம். இது யாருக்கிட்ட பறிப்போகுது? இப்போ நீட்டில் வந்து நம்ம சீட்டு அனிதாவுடைய சீட்டு போச்சு அப்படின்னு நம்ம கஷ்டப்படுறோம். அனிதாவுடைய இடம் இன்னொரு தாழ்த்தப்பட்ட மாணவர் தான் போயிருக்கு. இடஒதுக்கீட்டில் எந்த மாற்றம் கிடையாது. அனிதாவுடைய இடம் இன்னொரு தாழ்த்தப்பட்ட மாணவர் தான் போயிருக்கு. அந்த தாழ்த்தப்பட்டவர் யார்? இந்திக்காரர். அதை பேசணும்ல நீங்கள். அனிதாவுடைய இடம் போயிடுச்சு, யாருக்கு போயிருக்கு? இந்திக்காரனுக்கு போயிருக்கு. வடநாட்டில் உத்தரப்பிரதேசில் பீகாரில் மருத்துவக் கல்லூரி கட்ட முடியலைன்றதுனால அவனை கொண்டு வந்து இங்கே படிக்க வைக்கிறாங்க. அவனை விட்டுருங்க, கேரளாக்காரன் நீட்டை ஆதரிக்கிறான்ல, கம்யூனிஸ்ட் அரசாங்கம் ஆதரிக்குதுல்ல, நீட்டு வேணும்னு சொல்கிறாங்கல்ல. ஏன் அப்போ தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, அதில் நாங்களும் படித்தா என்னன்னு சொல்லிட்டு கேரளா, ஆந்திரா, இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் பயன்பெறுவதற்கான ஒரு களமாக தமிழ்நாட்டை மாற்றுறாங்க. ஜிஎஸ்டியில், நீட்டில்
அப்போ இந்த மாதிரி வாசக கதவு திறந்து விட்டு தமிழ்நாட்டை சூறையடைய உதவி செய்யக்கூடிய ஒருத்தர் இருக்கார், பிரதமராக இருக்காருன்னும் போது இப்படிப்பட்ட கொள்ளையர் தான் நமக்கு வாழ்வை அளிக்க முடியும்னு அவன் நினைக்கிறான். அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுவான்? மோடி தான் ஓட்டு போடுவான். அதான் நடந்துட்டு இருக்கு. திரும்ப திரும்ப அங்கே ஜெயிக்கிறார்ல மோடி. இவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் ஜெயிக்கிறார்ல. அப்போ மத ரீதியாக, மொழி ரீதியாக அவங்களை ஒருங்கிணைத்துக் கொள்வது, சாதி ரீதியாக அவங்களை பிளவுபடுத்தி வைத்துக் கொள்வது, அதே நேரத்தில் அவர்களுக்கான சிறப்பான திட்டங்களை எதையுமே போடாமல் இதெல்லாமே பேசிட்டு இங்கேருந்து கொள்ளடிச்சு அவங்களுக்கு சிறப்பு சலுகை திட்டம் கொடுக்குறது, இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு கொள்ளைக்காரராக இருக்கிறதுனால திரும்ப திரும்ப ஜெயிக்கிறார். இந்த கட்டமைப்பு புரிஞ்சுக்கணும்ல. நம்ம இந்தியா இருக்கும் வரை நீட்டும் இருக்கும். இப்போ நீங்கள் அதுக்கு எதிராக தானே பேசணும். இந்தியான்ற கட்டமைப்புக்குள்ளே நம்ம சிக்கிக்கிட்டோம், இதனால தான் நீட்டு வந்துச்சு, இதனால தான் ஜிஎஸ்டி வந்திருக்குன்னு அந்த அரசியலை, மைய அரசியலை பேசணும்ல. இந்த அமைப்பு, இந்திய அரசமைப்பு சட்டம், இந்த நாடாளுமன்றம், இந்த உச்சநீதிமன்றம் இதெல்லாம் சேர்ந்து தானே இதை கொடுத்துருக்கு. இந்தியான்றது வந்து வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு அப்படின்னு தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கி தமிழ் தேசிய பேரியக்கம் தொடர்ச்சியாக அவங்க ஹிந்திக்காரங்க, நாங்கள் தமிழர்கள், அவங்க வடநாட்டவர்கள், நாங்கள் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லும்போது இனவாதம் பேசுகிறாங்க, இனவாதத்தை வச்சு இது பண்ணுறாங்க, தேவையில்லாத இனவாதம் எதுக்கு அப்படின்னு தானே இன்றைக்கி விமர்சனம் பண்ணுறாங்க. அதான் இப்போ என்னன்னா, இது இனவாதம்னு ஒன்றும் இல்லை, அவரவர் இனம் ஒன்று நீங்கள் அதில் 56 பிரிச்சுருக்கீங்க. ஒவ்வொரு இனத்துக்கான ஒரு தேசிய தாயகம்னு இருக்குது. அதற்குள்ளே அவங்களுக்கு உரிமை கொடுக்கணும்னு கேட்குறோம். இப்போ இந்தியான்னு இருக்குது இன்றைக்கி அப்படின்னா, இந்திய அரசமைப்பு சட்டம் என்பது என்னென்னா டைரெக்டாக ஒரு இந்தியன் என்ற ஒரு இனத்தை சொல்லலை, இந்தி தான் தேசிய மொழின்னு சொல்லலை. ஆனால் ஒட்டுமொத்த மக்கள் அதை நம்ப வச்சுருக்கிறோம். இந்தியன் ஒரு இனம் இருப்பதாக நம்பிக்கிட்டு இருக்கான் நம்மால். இந்தி தான் இந்தியாவுடைய தேசிய மொழின்னு நம்பிக்கிட்டு இருக்கான் நம்மால். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, செயல் திட்டங்கள், கட்டுத்திட்டங்கள் பல இது போட்டு இப்படியான ஒரு மாய தோட்டத்தை உருவாக்கி ஒரு ஒற்றை கட்டமைப்பை நோக்கி கொண்டு போயிட்டுருக்காங்க இந்திய அரசமைப்பு சட்டத்தை. நாம் என்ன சொல்கிறோம், இதை மாற்றி ஒவ்வொரு இனத்துக்குமான குடியரசை உருவாக்குங்க, ஒரு இறையாண்மையை கொடுத்து குடியரசுகளை உருவாக்க. இப்போ தமிழ்நாடு இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன சட்டத்திட்டம் கொண்டு வரணும், என்ன தமிழ்நாட்டு நெல் விலை என்ன விலை இருக்கணும், கரும்பு என்ன விலை இருக்கணுன்றதில் தமிழ்நாட்டுக்குள்ள முடிவு பண்ணுவோம். இன்றைக்கி யார் முடிவு பண்ணுறா? டெல்லி முடிவு பண்ணுது. தமிழ்நாட்டுக்குன்னு தனி குடியரசு சட்டம் வேணும் அப்படின்னு இல்லை, அரசமைப்பு சட்டமே தனியாக இருக்கணுங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அப்படி இருந்து விரும்பி சேர்ந்த ஒன்றியங்களுடைய கூட்டரசாக இந்தியா இருக்கலாம். இப்போ ஐரோப்பா இருக்குல்ல, ஐரோப்பா 40 நாடுகள், அவன் தனித்தனியாக என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கலாம். அந்த 40 நாடுகளும் பேசிக்கிட்டு நாம் ஒரே ஒரு பொது நாணயம் வச்சுக்கலாம், யூரோன்னு வச்சுக்கலாங்க. இதுதான் நமக்கான பார்லிமெண்ட்டு, நாம் ஒன்றா சேர்ந்து நிற்போம், இந்த பிரச்சனையில் இதை நீ கூட இதை நான் வாங்கிக்கிறேன், இப்படி தானே இருக்கணும். மேலிருந்து நம்ம இப்படி பேசிக்கணும்ல, ஒரு ஒருங்கிணைவு இருக்கணும்ல. அப்படி என்ன ஒருங்கிணைவு இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்குது? இங்கேருந்து கொள்ளாடிச்சு அவனை கொடுக்குறான். ஒரு புயலோ ஒரு வெள்ளமோ பெரிய சேதம் நம்ம சந்தித்தா கூட நம்ம நிதி தரம் இருக்கிறான், பார்வையிட கூட வரமாட்டான்ல. புயல் அடிக்குது, பாதிப்பில் இருக்கும், பார்வையிடுவதற்கு கூட வரமாட்டான். பார்வையிடுவதற்கு வந்தால் கூட அவன் என்ன எஜமான தன்மையோடு நடந்துக்கிறான். இப்போ இதெல்லாம் பார்த்து தானே இருக்கும். 10-15 வருஷமாக அந்த புயல் வெள்ளத்தெல்லாம் இது பண்ணும்போது பாதிப்பில் இருக்கும்போதெல்லாம் பார்த்து தானே இருக்கிறோம். அப்போது ஒரு மாற்றாந்தாய் மனப்போக்கோட தமிழ்நாட்டை கொள்ளடிச்சு வடநாட்டை வாழ வைப்பதை தவிர இந்த 50 ஆண்டுகளில் இந்திய அரசு என்ன செஞ்சுருக்கு? இவ்வளோ பண்ணியிருக்காங்கல்ல, இவ்வளோ சட்டத்திட்டங்களை கொண்டு வராங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இங்கேருந்து கொள்ளடிச்சு கொண்டு போகிற தவிர என்ன செஞ்சுருக்காங்க? என்ன புதுசாக கொண்டு வந்துட்டாங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன புதுசாக இந்திய அரசு என்ன புதுசாக கொண்டு வந்துருச்சு? நம்முடைய வளர்ச்சி என்பது 5000-10,000 ஆண்டுகளாக தமிழ்நாடு இன்றைக்கி அமெரிக்கா இருக்குன்னா, இப்போ 5000 வருஷத்துக்கு முன்னால் நாம் தான் அமெரிக்கா மாதிரி இருந்தோம். உலகத்துக்கு ஒரு பெரிய வளர்ந்த ஒரு இனமாக, உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய வணிக இனமாக நம்ம இருந்தோம். அந்த வளர்ச்சி தானே இன்றைக்கி வச்சுருக்கிறோம். அதுதான் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கு. இன்றைக்கும் இவங்க போட்ட புதிய சட்டத்திட்டம் என்ன காப்பாற்றிடுச்சு? இந்திய அரசு கொண்டு வந்த புதிய சட்டத்திட்டம் என்ன காப்பாற்றிடுச்சு? காவேரி தண்ணி 700 டிஎம்சி வாங்கிட்டு இருந்தோன்னு அவன் தான் சொல்கிறான், வெள்ளைக்காரன் சொல்கிறான். 1924 700 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு 500 டிஎம்சின்னு கொண்டு வராங்க. இன்றைக்கி 175க்கு முக்கிட்டு இருக்கோமே. 175 முல்லை பெரியார் அணை நம்மகிட்ட உரிமையாக இருந்துச்சு, இன்றைக்கி இல்லைல்ல. போய் அவன் நம்ம வேலையை செப்பனிடக்கூடிய வேலையை கூட நம்மளால் செய்ய முடியாது, மலையை மறிச்சிட்டு இருக்கானே. அப்போ இந்திய அரசு, இந்திய அரசமைப்பு சட்டம் என்ன புதிய உரிமை கொடுத்துருச்சு? இருக்கிற உரிமைகளை பறித்து தானே அதிகம். அப்போ இப்படி உரிமை பறிப்பு நடக்கும்போது இதை எவ்வளோ வருஷம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது? அப்போ இந்த அரசமைப்பு சட்டத்துக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வாங்க. அந்தந்த இனத்துக்கு, அவனுடைய தேசிய இனத்துக்குள்ளே அவனுக்கு ஒரு கல்வியில், வேலை வாய்ப்பில் அவனுக்கு உறுதிப்படுத்துக்கு. இப்போ பீகார்காரனுக்கு 90 விழுக்காடு 100 விழுக்காடுன்னு அவன் ஊர்லேயே வேலை கொடுத்துட்டிங்கன்னா அவன் ஏங்க இங்கே வர போகிறான்? அவன் ஊரில் இருக்கிறதானங்க அவன் மனிதநேயம். அவனுடைய ஊரில் அவனுக்கு வேலை கொடுத்து, அவன் மொழியில் கல்வி கொடுத்து அவனை நல்லா கொண்டு போய் இது பண்ணுங்க. யார் தடுக்க போகிறாத? அப்படி எல்லா இனங்களையும் முன்னேற்றுக்குன்னு தான் நான் சொல்கிறோம். அவனை கொண்டு வந்து இங்கே குடியமர்த்துறது, இங்கே இருக்கிறவனை வறுமையில் வாட விடுறது, அவனுடைய வாழ்க்கையை குடியேற்றுறாங்கல்ல பீகார்காரன், உத்தரப்பிரதேசக்காரன், அவனே இங்கே என்ன அத்துக்குள்ளிக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். 12 மணி நேரம் 10 மணி நேரம், அதுனா சாதாரண விஷயமா அது? அப்போ நீங்கள் அவன் வாழ்க்கையும் கெடுக்குறீங்க, இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தொழிலாளி வாழ்க்கையும் கெடுக்குறீங்க. அப்படின்னா இவர்கள் எல்லோரும் இனத்தையெல்லாம் சீர்குலைக்கக்கூடிய வேலை தானே நீங்கள் செய்கிறீங்க. அதை தானே செய்யுது இந்திய அரசு. அப்போ இதெல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுங்கள், முறைப்படுத்துங்க.
இன்னர் லைன் பெர்மிட்னு ஏற்கனவே இந்திய அரசே தான் செயல்படுத்துது வடகிழக்கு மாநிலங்கள். ஏன் அவங்க செயல்படுத்துகிறாங்க இன்னர் லைன் பெர்மிட் ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா, கடுமையான போராட்டத்தினால தான் அவங்க சாதிச்சாங்க. வடகிழக்கு மாநிலங்களில் இந்த மணிப்பூரில் வந்து இன்னர் லைன் பெர்மிட்டை சாதிச்சிருக்காங்க அப்படின்னா, எவ்வளோ போராட்டம், எவ்வளோ உயிரிகம் அவெல்லாம் செஞ்சு 10 வருஷம் 20 வருஷம் போராடினதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் தான் அந்த உரிமையெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. ஏதோ இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு எந்த உரிமையும் இந்திய அரசு கொடுக்கல. அவர்கள் தங்கள் தாயகத்தை பாதுகாப்பதற்கு போராடுறாங்க. காஷ்மீரில் கூட 370னா எவ்வளோ போராட்டம் நடந்துச்சு, அதன் வழியாக தானே அது வருது. இப்படியெல்லாம் வந்த உரிமைகளை நீங்கள் பறிக்கிறீங்கன்னும் போது தான் அந்தந்த தேசிய இனங்கள் தனியாக போகிறத பற்றிலாம் பேசுகிறாங்க. அப்போ நாம் என்ன பண்ணணும், அந்தந்த தேசிய இனத்தவருக்கு அவருடைய தாயகத்தில் எல்லா உரிமையிலும் கொடுங்க. அவர்கள் தங்களுடைய தாயகத்தை முழுமையாக ஆண்டு கொள்வதற்கான இறையாண்மை கொடுங்க. ஜிஎஸ்டின்ற வரியை நீ ஏன் வசூல் பண்ணி எடுத்துகிட்டு போகிற? தமிழ்நாட்டில் வணிக வரின்னு நாம் தான் கொண்டு வந்தோம். இந்தியாவிலேயே முதல் முறையாக 1937 ராஜாஜி கொண்டு வந்தார். வணிக வரி வசூல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வரி வசூல் பண்ண மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணுறது இருக்குல்ல, அந்த நடைமுறை கொண்டு வந்து மாநில அரசுக்கு வருமானத்தை கொண்டு வந்தார். அதை பார்த்துட்டு தான் நீங்கள் ஜிஎஸ்டின்னு காப்பி அடித்து கொண்டு போயிட்டு தமிழ்நாட்டு வணிக வரி வசூல் உரிமையாக பறிச்சிட்டிங்க. தமிழ்நாட்டில் நாம் மெடிக்கல் காலேஜ் கட்டினோம்னா அதில் அவன் ஆட்களை இந்திக்காரனை கொண்டு வந்து நிரப்புறதுக்கு நம்ம உரிமையை பறிச்சிட்டிங்க. இந்தமாரி எல்லா உரிமையிலையும் நீங்கள் பறிச்சுட்டு இருக்கிறீங்களே. அப்போ இந்த மாதிரி அதிகார பறிப்பு என்பது, உரிமை பறிப்பு என்பது எங்கே போய் முடியும்? அப்போ நாம் வந்து இந்த இனங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கூட்டு அரசாக இந்தியாவை மாற்றுங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் இறையாண்மை கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறோம். இந்த இறையாண்மைக்குள்ளே தான் இந்த வேலைவாய்ப்பு, கல்வி, மொழி இது எல்லாத்தையும் அந்தந்த மொழியில் அந்தந்த மாநில மக்களுக்கே கொடுங்கன்னு கேட்குறோம். இதோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நம்ம தொடர்ந்து மற்றொரு நேர்காணலில் பேசுவோம். நன்றி. நன்றி.